ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம மார்னிங்கில் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக வந்து நான் எப்படி சமைக்கிறேன்றது தான் ஒரு வீடியோ ஒரு vlog-ஆ வந்து நான் ஷூட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நம்ம சேனலை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க வீடியோஸை. ஸோ நிறைய வந்துட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்துட்டு நம்ம டீயோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்பயுமே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் டீ போட்டுடுறேன். போட்டுகிட்டே வந்துட்டு சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணுமோ அதை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சைடு வந்து குக்கரில் வந்து ரைஸும் நான் வச்சுட்டு தான் உருளைக்கிழங்கு வந்து வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். 2 உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வேக விட்டுக்கிறேன் வறுக்கிறதுக்காக. அப்படி ஏன்னா நம்ம வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்குள்ளே நமக்கு சமைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுப்பில் வச்சு இறக்கிறதுக்கு ஒரு ½ hour நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா சாதமும் நமக்கு வெந்துருச்சு. ஸோ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இன்னைக்கு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ரைஸ், தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக சாதம் வந்து குக்கரில் வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். இன்னொரு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே நான் வதக்கிட்டு ஆல்ரெடி தேங்காய் சாதம் நம்ம போட்டிருக்கோம் தனியாகவும். ஸோ அதுக்கு தேவையான நான் தேங்காய் எல்லாமே ஆல்ரெடி நான் திருவி வச்சுட்டேன். ஸோ அதனால் நமக்கு அடுப்பில் வச்சுட்டு செய்யும் போது நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு அந்த கருகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யும் போது நமக்கு அந்த டைமிங்கில் வந்து டக்குன்னு வந்துட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ தேங்காய் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் ரெடி பண்ணிட்டேன், சாதமும் வந்துட்டு வேக வச்சாச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வந்துட்டு நமக்கு ஃப்ரை ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நம்ம தேங்காய் சாதத்துக்கு தேவையான கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு சாதமும் வந்துட்டு நம்ம வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்துட்டு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்ப்போம் பசங்களுக்கு. ஸோ தேங்காய் சாதம், ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா கொத்தமல்லி தேங்காய்லாம் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இதுதான். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பசங்களுக்கு என்னென்ன கொடுத்தோன்னு. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு மீன் மார்க்கெட் போய் நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்துருக்கோன்னு ஃபஸ்ட் நான் காமிச்சிடுறேன். இது வந்து கண்ணாடி கெண்டை. ஸோ நல்லா ஒரே மீன் வந்து நல்லா பெருசாக இருந்தது. ஸோ அது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசி கலந்து தண்ணியில் வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும், அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும், அதுக்காக வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நண்டு வந்துட்டு வாங்கியிருந்தோம் பசங்களுக்காக. இது வந்து சங்கரா மீன் வந்துட்டு வறுக்கிறதுக்காக வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ குழம்பு வந்துட்டு புளி வந்துட்டு ஊற வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான பூண்டு, சின்ன வெங்காயம், நண்டுக்கு தேவையான பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காயும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ தேங்காயில் வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக வந்துட்டு 4-5 பூண்டு பல், 2-3 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். நண்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம உலையை வச்சு சாதம் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அந்த சங்கரா மீனில் வந்து மசாலாலாம் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சங்கரா மீன் வந்துட்டு நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வறுக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருவோம். அப்போ தான் நமக்கு மத்தியானம் வறுக்கும் போது நல்லா அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். மசாலாக்கு தேவையான மஞ்சத்தூள், எண்ணெய்,
இதுக்கு தேவையான பரட்டுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பசறி விட்டுக்குவோம். இப்போ நம்ம இந்த வறுக்கிறதுக்கு தேவையான மீன் வந்து மசாலாலாம் சேர்த்து ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம குக் பண்ணி விட்டாச்சு. ஸோ இது வந்து மசாலா வந்துட்டு நல்லா ஊறட்டும். நம்ம வந்துட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சமா நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு வறுத்தோம் அப்படின்னா இன்னும் கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இது அப்படியே வந்துட்டு ஒரு ஓரமா நம்ம வச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம குழம்புக்கும் நண்டுக்கும் வந்துட்டு என்னென்ன வந்து வேணுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ மீன் குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமா நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரே மீனா இருக்கனால தலை ரொம்ப பெருசா இருந்தது. நம்ம சின்னதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அது கரெக்டா வந்துட்டு உள்ள வந்துட்டு அமைங்கி வராது. இப்போ வந்துட்டு அடுப்புல இந்த பாத்திரம் வச்சிருக்கேன் நானு. இதுல வந்து எண்ணெய் வந்துட்டு நம்ம எந்த எண்ணெய்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து மீன் குழம்புக்கு நான் எப்பயுமே வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்ப்பேன். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாவே நான் சேர்த்துக்குவேன். இதோட வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு விளக்கெண்ணெய் நான் சேர்த்துக்குவேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனல்ல வந்துட்டு ஆல்ரெடி மீன் குழம்பு வீடியோ நான் தனியாவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், நீ போய் பாருங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம். கொஞ்சமா அந்த வெந்தயம் வந்து கொஞ்சமா பொரிய விட்டதுக்கு அப்புறம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரிஞ்சு வச்சிருக்க இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் அப்படியே போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயமும் பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைம்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போறோம். அதனால பார்த்துட்டு நீங்க எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தக்காளி, நம்ம வந்து புளி வந்து நிறைய சேர்க்க போறோம் அப்படின்றதால தக்காளி வந்து ஒரு தக்காளி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இன்னொரு தக்காளி வேணாலும் நம்ம குழம்புலேயே அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ள வந்து அந்த குழம்பு கூட்டிடலாம் நம்ம. குழம்புக்கு வந்துட்டு நான் தேவையான புளி வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். இதை அப்படியே நம்ம வடித்து எடுத்துட்டு குழம்பு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளியை வந்துட்டு ஃபுல்லாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். ஸோ இது தேவையான குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு கல்லுப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஜாஸ்தியாக நம்ம சேர்த்துக்கலாம், பத்தலை அப்படின்னா. ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம கரைச்சிக்குவோம். ஸோ இதோட நம்ம குழம்புக்கு தேவையான அந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு இதோட சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம்.
ஸோ இன்னைக்கு கரைக்கும் போதே உங்களுக்கு உரப்பு உப்பு வந்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா வந்துட்டு இந்த தக்காளி அந்த சதையெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க இந்த கரைசலையும் வந்துட்டு சேர்த்துக்குவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு, காரம், உப்பு ஸோ எந்த அளவுக்கு வேணுன்றதை நீங்கள் செக் பண்ணிட்டே வந்துட்டு நீங்கள் குழம்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் எது கம்மியாக இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். ஸோ இதோட நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் வந்துட்டு அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்துட்டு நம்ம புளிஞ்சு அப்படியே போட்டுக்கலாம். நம்ம அந்த தக்காளி எல்லாமே புளிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் குழம்பு வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வந்துட்டு நமக்கு கொதி வரட்டும். ஏன்னா குழம்பு வந்து நமக்கு கொஞ்சம் வந்துட்டு திக்கா வரணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொதி வந்ததுக்கு அப்புறம் மீனை வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து மூடி போட்டு கொதி விட்டுலாம். மூடி வச்சுக்கலாம். ரொம்ப மூடாதீங்க, வெளியே பொங்கி வந்துடும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ரெண்டு கிரேவி வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நீங்கள் போட்டுக்கோங்க. சோம்பு வந்துட்டு நமக்கு பொரிஞ்சு வந்ததும் அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வந்துட்டு பாதி அளவுக்கு நமக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து வச்சிருக்க தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமா தான் கிரேவி வைக்க போறேன். ஆல்ரெடி குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சமா கிரேவி வச்சுக்கிறேன். தக்காளியும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதுலயே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நமக்கு கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க நண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இதுலயே வந்துட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்து நல்லா வந்துட்டு நம்ம கொதி விட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து மீன் குழம்புக்கு அரைச்சி வச்சிருந்தா அந்த தேங்காவே வந்துட்டு கொஞ்சமா நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் வந்துட்டு தேங்காய் கூடவே கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை ஃபுல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம்.
ஸோ அந்த நண்டு மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நண்டு போட்டதுக்கப்புறம் கலரி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொதி வந்துருச்சு. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் 2-3 பீஸ் மட்டும் நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் அப்படியே குழம்புல வந்துட்டு சேர்த்துக்கிறேன். தலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசு. ஸோ இது வந்துட்டு தலையே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 பீஸாக கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, நல்லா பெருசு. கொஞ்சமாக ரொம்ப கிண்டி விடக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு சைடாக வந்துட்டு வச்சு லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஸோ இதை அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். நம்ம பெருசாக வந்துட்டு வச்சு இது பண்ணோம் அப்படின்னா மீன் வந்துட்டு சீக்கிரம் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு உடஞ்சி போயிடும். ஸோ அந்த சூட்லேயே நமக்கு நல்லா வெந்துடும். சிம்லேயே வச்சுருங்க. ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச நண்டு வந்துட்டு சிம்மில் தான் வச்சுருந்தோம். ஸோ அது ஓப்பன் பண்ணும்போது நல்லா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம தண்ணியே வந்துட்டு சேர்க்கல அதுக்கப்புறம், ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுனால ஆல்ரெடி நண்டுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த சேர்த்த தண்ணியே வந்துட்டு நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த நண்டு போடும்போது இந்த கலர் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஆரஞ்சாக வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது ஓரளவுக்கு நமக்கு குக் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு தலைன்னு இருக்குது. இதை நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நண்டு கிரேவி வந்துட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மீன் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம அந்த மீன் குழம்பு நண்டு கிரேவி செய்கிற கேப்பில் நல்லா நமக்கு ஊறுச்சு அப்படின்னா நமக்கு மீனில் வந்து மசாலாலாம் நல்லா சோர்ந்து வரும். இல்லை நம்ம டக்குன்னு பிசைஞ்சு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும், வெளியே மட்டும்தான் அந்த மசாலா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது ஸோ உங்களுக்கு மசாலாலாம் சோர்ந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு சமைச்சு முடிச்சாச்சு. அது வந்து சாப்பிட ரெடியாக இருக்குது. சாதம் வடித்து ஹாட் பாக்ஸில் கொட்டியிருக்கேன். நல்லா இப்போ வரைக்குமே சூடாக இருக்குது. ஸோ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மீனுமே நல்லாவே வந்துட்டு வெந்து வந்துருச்சு. ஸோ நல்லா ஊறிடுச்சு மீன்லாம். நண்டு கிரேவியுமே கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி தூள் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி நான் இறக்கிட்டேன். ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சூப்பராக வந்துட்டு அந்த கிரேவியும் நமக்கு நல்லா திக்காகவே கிடச்சிருக்கு. ஸோ மீனும் பொரிச்சாச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.